அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவில் உள்ள மக்களின் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தக் கோரி அமெரிக்காவின் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆரம்பித்த போராட்டம் அமெரிக்கா முழுவதும் பெரும் காட்டுத்தீயாக பரவி இருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும், இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும், காசாவில் பாலஸ்தீன பொதுமக்கள் மீதான படுகொலைகள் நிறுத்தப்பட்டு உடனடியாக யுத்தம் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அமெரிக்கா முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் மிக பெரும் போராட்டம் வெடித்திருக்கின்றது. போலீசாரினுடைய அட்டூழியம், அடாவடித்தனம், இடையூறுகள், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது என்பதை கடந்தும் அந்த போராட்டத்தில் மாணவர்கள் தீவிரமாக காசா மக்களுக்காக ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இந்த போராட்டம் குறித்து ஜோ பைடன் அவசர ஆலோசனை நடத்தும் அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு தீவிரமான போராட்டமாக தற்பொழுது மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய விரிவுரைகளை புறக்கணித்துவிட்டு, தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை புறக்கணித்துவிட்டு காசாவில் கொன்று குவிக்கப்படும் பாலஸ்தீன மக்களுக்கு நீதி கோரி இந்த அறப்போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவில் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் இராணுவத்தின் கொடூரமான தாக்குதலிலிருந்து இடம்பெயர்ந்து சரியான உணவு, குடிநீர், சுகாதார வசதிகள் எதுவுமின்றி அங்கு மிக பெரும் துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அந்த மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து இஸ்ரேல் இராணுவத்தினரால் தரைமட்டமாக்கப்பட்டு இடித்தளிக்கப்பட்ட வீடுகளை விட்டு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கூடாரங்களில், குறிப்பாக மிகச்சிறிய அந்த டென்ட் அடிக்கப்பட்டு அந்த கூடாரங்களில் அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த கூடாரங்களை சுற்றி இருக்கக்கூடிய தரப்பால் அவர்களுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடிய போர்வைகள் முழுவதும் அமெரிக்க மாணவர்களுக்கு நன்றி என தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய சிறுமிகள், யுவதிகள் அந்த மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு காணொளியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு துயரத்தில் சிக்கியிருக்கின்ற போதும் தங்களுக்காக போராடக்கூடிய அந்த மாணவர்களுக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடு மிக பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக இந்த காணொளிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்க மாணவர்களுக்கும் சென்றடைந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தங்களுடைய இக்கட்டான நிலைமையிலும் கூட தங்களுக்காக போராடும் மாணவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க அவர்கள் தாங்கள் இருக்கும் கூடாரம் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய டென்ட்ஸ், தரப்பால் போன்ற அனைத்து இடங்களிலும் அந்த நன்றி அறிவிப்பை எழுதி வெளியிட்டு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை, அந்த காட்சிகளை எங்களுடைய அகில ஊடக நேயர்களுக்காக நேரடியாக பார்க்கலாம்.